உலகத்துக்கே ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழை உலகத்துக்கு இப்படி நோயாளி ஆகிட்டு. இந்த லிஸ்ட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா மருத்துவமே தேவையில்லை. கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு தொப்பை வருது. தரையில மருந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்ப யாருமே நிமிந்துக்கிட்டு சாப்பிட்றோம், உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோம். அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. பண்டைய காலத்துல பாருங்க, அந்த காலத்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒன்று போடுவாங்க. பந்தி பாய் உட்காந்து தரையில தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. பரிமாறும் போது குடிஞ்சுதான் பரிமாறும். அப்ப பரிமாறும் குடிஞ்சு படிஞ்சா தொப்பை கிடையாது, சாப்பிட்டவனு குடிச்சு சாப்பிட்டா தொப்பை கிடையாது. இது இன்னும் பழைய காலத்து போட்டீங்கன்னா பழைய இந்தியா படத்தெல்லாம் பாருங்க, பழக மேல உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ உங்க ஒசர டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குமிஞ்சு சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா இன்னும் இறப்பு உள்ளுக்குள்ள போயிடும். என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்னைக்கே தொப்பை வராங்க. மதியம் அரை வயிறு, இரவு நேரம் உணவு கால் வயிறு. முடிஞ்சா 7 மணிக்குள்ள அப்படியே சாப்பிடுவேன். அப்படியே 7 மணிக்குள்ள நான் அதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டேன். 2 மணிக்கு சாப்பிடுறேன். அது தவறு, மிகப்பெரிய தவறு. அது கல்லூரி ஓய்வான நேரம். வெளிநாட்டுக்கார கொண்டா அது பேர் டின்னர்னு அறிமுகம் வச்சாங்க. அந்த டின்னர் தான் இன்னைக்கு வந்து இரவு நேரம் 3 வேளை உணவா போயிடுச்சு. 2 வேளை உணவு போதும். அது குறிப்பா அழிகின்ற காலம் 53. அப்ப 28 வயசு முடியும் நீங்க எப்படி வேணா சாப்பிடுங்க. ஒடுகின்ற காலம் 33. அந்த 33 வயசு முடியும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. இதே உணவு சாப்பிட்றப்ப உங்க உடம்புல 62 ஆகிறப்ப உங்க உடம்புல சத்துக்கள் போயிடுமே ஒழிய சத்துக்கள் நிற்காது. இந்த தெளிவான ஞாபகம் யாரு கிடைக்குது, கட்டாயம் அவங்க 100 வயசு தாராளமா வாழ்ந்தே தரலாம். எதனால அஸ்தமனத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும், அதுக்கு பின்னாடி சாப்பிட்ற பழக்க வழக்கம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. காரணம் என்ன, உடம்புல ஜட்டாக்கினின்னு ஒன்று இருக்குது. எப்படியே சூரியோட அக்னி ஜடாக இருக்குங்களா, அது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா குடல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அது வந்து உணவு கொடுக்குறது செரிமானம் பண்ணிடு. அது சந்திரன் என்னைக்கு வருதோ அது அப்படியே ஆஃப் ஆகிடும். நாம் எரிக்கிற அடுப்பில் சாப்பிட்றது அது வேற. அந்த அக்னிலாம் வந்து சரியான அக்னி கிடையாது. இந்த ஜடாக்னி தான் போய் நம்மளை வந்து குடலை எப்பயும் வந்து எதை சாப்பிட்டாலும் எரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. காலையில் நீங்கள் முழு வயிறு சாப்பிடுங்க, எனக்கு விருப்பப்பட்டது சாப்பிடுங்க. காலை முழு வயிறு, மதியம் அரை வயிறு, இரவு நேரம் உணவு கால் வயிறு. இல்லைன்னா வெற்றிடம் இருந்தால் பெஸ்ட்டு. நானும் இப்போ பட்னியும் அதிகம் கிடக்கிறேன். இப்படின்னா 70% சாப்பிட்றதே இல்லைங்க. முன்னாடி 90% அப்படி இருந்தேன். இப்போ வச்சுக்கு உடம்பு வேறு இலைச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட வைக்கிறாங்க. நான் முடிஞ்சால் 7 மணிக்குள்ள அப்படியே சாப்பிடுவேன். அப்படியே அந்த 7 மணிக்குள்ள நான் அதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டேன். நிறைய பேர் நள்ளிரவு 2 மணிக்கு 3 மணிக்கு வெடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றாங்க. 4 மணி ஆகி போச்சு. நீ அதிச்சு அப்படின்னா அதிகாலைக்கு மேலே சாப்பிட்றது உங்களுக்கு தப்பே சொல்லவில்லை. 3-4 மணிக்கு சாப்பிட்டா கூட தப்பு இல்லைங்க. 2 மணிக்கு சாப்பிட்றது அது தவறு, மிகப்பெரிய தவறு. அது கல்லூரி ஓய்வான நேரம். அந்த சமயத்து உணவு கொடுக்குறப்ப அது கட்டாயம் அந்த கல்லூரி பாதிச்சே தீரும். என்ன வேலை நடக்குங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இரவு நேரத்தில் வந்து நம்ம தூங்குறோம், நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அந்த நேரத்தில் எந்தெந்த உறுப்பு எந்தெந்த நேரம் வேலை செய்யுது, என்ன பண்ணுது உடல் பார்த்தீங்கன்னா அதை கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே ஒவ்வொரு உணவாக ஏற்கனவே சேர்த்து வச்சு கழிவுகள் அத்தனையும் கொஞ்சமாக பிரித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கல்லீரல் எல்லா சப்ஜெக்டையும் கொண்டு மலக்குடலை தள்ளிடும். அந்த மலக்குடல் தள்ளிடுச்சு அப்புறம் அந்த கல்லீரல் நல்லா ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா எந்த தொந்தரவும் இல்லைங்க. அதே கழிவுகள் தேங்கிட்டே இருந்துச்சுன்னா கட்டாயம் பிரச்சனை நிறையா வருதுன்னு அர்த்தங்க. அப்போ சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உணவு சாப்பிட்ற பழக்கம்ன்றதே பண்டைய தமிழர் அப்படி கிடையவே கிடையாதுங்க. வெளிநாட்டுக்கார கொண்டா அது பேர் டின்னர்னு அறிமுகம் வச்சாங்க. அந்த டின்னர் தான் இன்னைக்கு வந்து இரவு நேரம் 3 வேளை உணவாக போயிடுச்சு. 2 வேளை உணவு போதும். இப்போ நிறைய பெண்கள் குறிப்பாக சொல்லும்போது வாரத்தில் ஒரு நாள் வந்து விரதம் இருக்கிறேன் அப்படின்னு முழு நாளுமே வந்து ஆகாரம் எதுவும் எடுத்துக்காம தண்ணி மட்டுமே குடிக்கிற பழக்கம் வழக்கம் இருக்கு. வாரம் வாரம் விரதம் இருக்கிறது சரிதானா? அது சரிதான் சார். உங்களுக்கு ஏதோ சமயத்தில் உங்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்குறீங்க குடலுக்கு, அது பெஸ்ட்டான விஷயம்தான், நல்ல விஷயம்தான், எடுதலே கிடையாதுங்க. ஆனால் இரவு நேரம் உங்களுக்கு எல்லா உணவும் எப்படின்னா விரதம் இருந்துட்டு எல்லா உணவும் நேரத்தையும் சேர்த்து நைட் சாப்பிட்ற மாதிரிங்களா, அது அந்த விரதத்துக்கு வேஸ்ட்டு. இப்போ இந்த காய்கறிகளையெல்லாம் ஒரு அரை வேக்காட்டில் சாப்பிடுங்கன்னுலாம் சொல்கிறாங்க இன்னைக்கு தேதிக்கு. அது அப்படி சாப்பிட்லாமா இல்லை பச்சையாகவே சாப்பிடலாம்? வேக்காடு சாப்பிடலாம். நீங்கள் இப்போ உடனே பச்சையாக சாப்பிட முடியாது இல்லையா. இப்போ கிழங்கு இருக்குது, கிழங்கு பூச்சி கிழங்கு சக்கரை வெள்ளி கிழங்குலாம் இருக்குது, அதை வேக வச்சு தானே சாப்பிட்றோம். அது மாதிரி சாப்பிட்றோம். அது சத்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 50% சத்து இருக்குங்க. 50% கழிவுகள் வெளியாகிறது, அது 50% தேவைப்படுது. அப்போ ஈக்குவல் ஆகிடுது. எப்படி எந்த பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த ஒரு சிலர் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்க, இப்போ ஒரு 30 வயசு இருக்கிறவங்களுக்கும் ஒரு 40-50 வயசு இருக்கிறவங்களுக்கு அந்த வயசு வாரியாகவே பிரித்து சொல்லுங்கள். ஒரு 30 வயசு இருக்கிறவங்க எந்த பழக்க வழக்கங்களெல்லாம் சரியாக பின்பற்றணும், 40 வயசுக்காரங்க என்ன பண்ணணும், 50 வயசுக்காரங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி. நீங்கள் வாலிப வயது முடியா எதை வேணாலும் சாப்பிடுங்க, உடம்பு சத்தாக மாற்றிக்கங்க, எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுங்க. அதை குறிப்பாக அழிகின்ற காலம் 53. அப்போ 28 வயசு முடியும் நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடுங்க. ஒடுகின்ற காலம் 33. அந்த 33 வயசு முடியும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. இதே உணவு சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல 62 ஆகிறப்ப உங்கள் உடம்புல சத்துக்கள் போயிடுமே ஒழிய சத்துக்கள் நிற்காது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உணவை இதை தான் சப்ஜெக்டாக சொல்கிறாங்க. தெளிவான ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் 50-90.
இந்த தெளிவான ஞாபகம் யாரு கிடைக்குது கட்டாயம் அவன் 100 வயசு தாராளமாக வாழ்ந்தே தரலாம். 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உணவை வந்து குறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அது நீங்கள் என்னென்ன சாப்பிட்னாலும் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. ஆனால் சாப்பிடும்போது எப்படின்னா முறையை என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு தொப்பை வருது. தரையில் அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்போ யாருமே நிமிந்துக்கிட்டு சாப்பிட்றோம் இல்லை உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஒரு உணவு சாப்பிட்றோம் நீங்கள் தலை குனிஞ்சு தான் சாப்பிடணும். உங்கள் உணவுக்கும் கண்ணுக்கும் பார்வைக்கும் பக்கமாக நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் போய் ஃபோனை பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்பும் சத்தாக கொடுக்காது. இப்போ நிறைய பேர் சொல்லும்போது நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு, என்ன வேணா சாப்பிடுங்க ஆனால் நொறுங்க சாப்பிடுங்க. அதுக்கு அந்த வார்த்தையே தப்புங்க. நொறுங்கன்னா பல்லில் நல்லா நொறுக்கி அரைச்சி சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து கூழாக்கிடணும். எவ்வளோ ஹெவி உணவு உடம்புல பல்லில் கூழாக்கி அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள தரணும். அது பேர் தான் நொறுங்க தின்னா 100 வயசு. ஒழிய நொறுங்க திங்கிறது அந்த நொறுங்கு வேற இந்த நொறுங்கு வேற. பண்டைய காலத்தை பாருங்க, அந்த காலத்து கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒன்று போடுவாங்க. பந்தி பாய் உட்காந்து தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவான். பரிமாறும் போது குனிஞ்சு தான் பரிமாறும். அப்போ பரிமாறும் குனிஞ்சு படிஞ்சா தொப்பை கிடையாது, சாப்பிட்டோன்னு குனிஞ்சு சாப்பிட்டா தொப்பை கிடையாது. இது இன்னும் பழைய காலத்துக்கு போனீங்கன்னா பழைய எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாருங்க, பழக மேலே உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ உங்கள் ஒசர டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குமிஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் இறப்பு உள்ளுக்குள்ளே போயிடும். என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்றைக்கே தொப்பை வர ஆரம்பிச்சு. விதிமுறைகளை வச்சு தான் நம்ம உணவு முறை கலாச்சாரத்தை கொண்டு வந்தான். உலகத்துக்கே ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்துவன் தமிழை. நீ உலகத்துக்கு இப்படி நோயாளி ஆகிட்டு. ஒரு வகை பசியும் ஓவா பிணியும் செருக்கொள் இயவது சேராது இயல்வது நாடுனாரு. யாருக்கெல்லாம் ஒரு பசியும் நோய் இல்லாத நாடு அதுதான் நல்ல நாடுனாங்க. அது அப்படிதான் இருந்துச்சு. தமிழ்நாடு எல்லாமே மாறிடுச்சு. திருமூலனா ஒரு பாட்டை பாடுறாரு. கூறுவேன் தேகமது என்னவென்றால் குருபரனை எலும்புதனை காளாய் நாட்டி மாறுபாடா எலும்புக்குள் துவாரமிட்டு வன்மையுடன் நரம்பினால் ஒழித்து கட்டி தேறுதலாய் ரத்தமதை உள்ளே ஊற்றி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாயுதனை உள்ளடக்கி அப்பனே தேகமன கூர்ந்தாச்சேனர். கேடே எடுக்கல. அந்த காலத்துல எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? உங்களுக்கு எத்தனை நாடி நரம்பு இருக்கு, எங்க ரத்த ஊட்டம் எப்படி ஊட்டுறாரு, எப்படி செஞ்சாங்க, அத்தனை டீட்டெயில்ஸ் இருக்கு. இப்போ சில பொருட்களுக்கு வந்து தமிழ்ல பெயர் கொடுக்கும் போதே அதனுடைய மருத்துவ குணத்தை மையப்படுத்தி கொடுக்குறாங்க. சீரகம்னா அகத்தை சீர் செய்யக்கூடியது சீரகம். அந்த மாதிரி என்ன பெயர்கள்லாம் உண்டுங்க? என்ன மருத்துவ குணங்கள் அப்படின்றதெல்லாம்? அதான் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கா சுமந்திருப்பார் இச்சரிக்கை மங்கா ஜீரகத்தின் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரேனாரு. சீரான அகத்தை வந்து சீரகம் தெரிஞ்சுக்கிறீங்க. பெரும் காயம்னா இந்த உடம்பு தான் காயம். இந்த பெரும் காயத்தை நீ எப்படி காப்பாற்ற போறேங்கிறாரு. ஜீரகம் சாப்பிட்டா சீரான அகம் கிடைச்சும் அந்த உடம்பு நல்லாவே இருக்கும். தேடேன் பெரும் காயம் அதான் ஏரகத்து, அதான் முருகப்பெருமான ஏரகத்து செட்டியாரேனாங்க. பாடலாம் நிறைய மூலிகைகளை பற்றி நிறைய பாடலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி இதை பழக்கப்படுத்திக்கலாங்க? ஐயா, முதல் நாள் நான் வந்து காலையில் ஒரு நாள் நெல்லிக்காய் சாப்பிட்றேன், இன்னொரு நாள் நான் கொய்யாப்பழம் சாப்பிட்றேன், வாழைப்பழம் சாப்பிட்றேன், இப்படி பகுப்பு பண்ணிக்கலாமா? இல்லை காலையில் நெல்லிக்காய் சாப்பிடு, மத்தியானம் வாழைப்பழம் சாப்பிடு, அப்படி எடுத்துக்கலாம்? எப்படி? கிடையாது. இதெல்லாம் பாகுபாடே கிடையாது. நல்ல உணவுக்கு பாகுபாடு நேரங்காலம் கிடையாது. நடுநிசையில் வாழைப்பழம் சாப்பிட்டாலும் உடம்பு ஒன்றும் பண்ணாது. அப்படிங்க நான் வந்து சீசனுக்கு தந்தாப்ப எது விலை குறைவா இருக்கு அந்த பழங்களை சாப்பிடுவோம். ஐயா, இந்த கடந்த முறை வணக்கம் வைக்கிற அந்த பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க. அந்த மாதிரி ஏதாவது பயிற்சி? அதுதான் முறையான பயிற்சி சொல்லி. இது ஒரு முத்திரை பயிற்சிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கிறப்ப பாருங்க, நின்ன இடத்துல இருந்து நீங்க செய்யலாம். ஓகே, இது வந்து திரிகானாசனங்குவாங்க. வலது கை இடது பக்கமாக போகணும், இடது கை வலது பக்கமாக போகணும். பார்த்தீங்கன்னா இந்த கை இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். நீங்கள் தனியால் இடத்த தேடாதீங்க. இப்போ தலை சுத்த தலைபாரம் வர்றது எதுக்குங்க? பிளட்டு மேலே போகாதனால தான். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடையாக சிரசாசனம் செய்யணும். 10 மாதத்தில் உட்காரணும். இது ஒரு ஆசனம். மறுபடி இதுவே சர்வாங்காசனம்.
கையை விட்டுறணும். இதுதான் கடைசி. நிறைவா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உணவு மாற்றம், மருத்துவ மாற்றம், வாழ்க்கை நெறிமுறை. இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்குன்னு, எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, மருத்துவமே தேவையில்லை. உங்களை தேடி ஆரோக்கியம் வரும், உங்களை தேடி இறைவன் வந்துடுவார். அப்போ இந்த வாழ்க்கை 3 நெறிமுறைகளை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா தப்பிச்சு வெளியே வந்தாலும் உடல் உறுப்புகளை எதையும் சேதப்படுத்தணும் அவசியமே கிடையாது. எத்தனை வயசு ஆகிட்டாலும் நல்லாக்கான். சொன்ன நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இன்னொரு தருணத்துல கட்டாயமா சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.